ஹலோ கைஸ், நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டாபிக் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது என்னன்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, நிறைய பேர்த்துக்கு இந்த இலக்கணத்தில் வந்து வேறு சொல்ல கண்டுபிடி, வினைமுற்று கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் வந்து கேட்டிருப்பாங்க. வினையச்சம், பெயரெச்சம், வினையாளனை பெயர், தொழிற்பெயரெல்லாம் கண்டுபிடிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் இலக்கணம் தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்களுக்கும் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். சரிங்களா? நான் இன்றைக்கி அதுக்காகவே ஒரு ஷார்ட்கட் வீடியோ நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஆக்சுவலி வந்து இது எனக்கு தான் ஷார்ட்கட்டாக இல்லை எல்லாத்துக்குமே இது ஷார்ட்கட்டாங்கிறது எனக்கு தெரியல. பட் எனக்கு இது புரியாமல் இருந்தது. இப்போ தான் எனக்கு புரிஞ்சது. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் டேரெக்டாக இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆக்சுவலாக வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லிடுறேன். இது மொத்தம் 6 நாளுக்கு 6 வீடியோவாக வரும். சரிங்களா? ஸோ அப்போ வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபஸ்ட்டு டாபிக் வேர்ச்சொல் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு சொல் மிகவும் குறுகி வந்தால் அது வேர்ச்சொல் எனப்படும். அல்லது கேள்வியில் எது சிறிய ஆப்ஷனாக உள்ளதோ அது வேர்ச்சொல் எனப்படும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்களேன், குடித்தான் என்னும் வினைமுற்றின் வேர்ச்சொல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரிங்களா? இதில் ஆப்ஷன் வந்து எது ரொம்ப சின்னதாக இருக்குது? குடி. இதுதான் ஆன்சர். அண்ட் இன்னொரு மெத்தட் என்னென்னா, இந்த குடித்தான் அப்படிங்கிறத நம்ம சுருக்கணும்னா எப்படி வரும்? குடி. ஸோ அதனால் வந்து ஒரு கேள்வியில் ஒன்று சுருக்கணும் அப்படின்னா எது வருதோ அதுதான் ஆன்சர், அல்லது வந்து எது சின்ன ஆப்ஷனாக இருக்கும் அதுதான் ஆன்சர், வேர்ச்சொல்லை பொறுத்தளவுக்கு மட்டும். இப்போது பூசி என்னும் வினையச்சத்தின் வேர்ச்சொல் என்ன? பூசி அப்படின்னா இந்த ஆப்ஷனில் எது வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது? நீங்களே பாருங்கள், பூசு இதுதான் ரொம்ப சின்னதாக இருக்குது. அதே மாதிரி பூசி வந்து நீங்கள் சுருக்குனாலுமே அது பூசுன்னு தான் மாறும். ஸோ அதனால் இது வந்து ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின். அடுத்து எழுதியவர் என்னும் வினையாளனையும் பெயரின் வேர்ச்சொல் எழுதுக. இங்கே பாரு, எழுதியவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? இதில் ஆப்ஷனில் எது ரொம்ப சின்னதாக இருக்குது? ஆப்ஷன் சி, சாரி ஆப்ஷன் ஏ. இதில் வந்து நீங்கள் எழுதியவரை சுருக்குனா எப்படி சுருக்க முடியும்? எழுது அப்படின்னு தானே சுருக்க முடியும். ஸோ இதுதான் ஆன்சர். அடுத்து அறிந்த என்னும் பெயரச்சத்தின் வேர்ச்சொல் என்னன்னு சொல்லி கேட்குறாங்களா? இந்த அறிந்தவை நீங்கள் சுருக்குனீங்கன்னா எப்படி வரும்? அரி அப்படின்னு சொல்லிட்டு தான் வரும். ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். அண்ட் அதே மாதிரி கீழ்கண்டவற்றில் எது வேர்ச்சொல் என்று இதில் வந்து என்ன ஆன்சராக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே வந்து கமெண்ட் செக்ஷனில் தட்டி விட்டு போயிருங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா பார்ட் 2 வினைமுற்று வீடியோவில் வந்து நாளைக்கு நான் உங்களை பார்க்குறேன். அதே மாதிரி நம்மக்கிட்ட நிறைய ஷார்ட்கட்ஸ் வீடியோஸ் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு சின்ன சப்போர்ட் பண்ணிட்டு போயிருங்க. அண்ட் அதே மாதிரி வந்து உங்களுக்கு வேறு டாபிக் ஏதாச்சும் தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட்டை தட்டி விட்டு போயிருங்க, என்ன டாபிக் வேணுங்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் ஒரு தம்ஸ் அப்பை போட்டு போயிட்டிங்கன்னா எனக்கு அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு 6th-லேருந்து 12th வரைக்கும் இருக்கிற மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்மளோட பயோவில் இருக்கும். ஸோ வேணுங்கிறவங்க என்னோடய பயோவில் செக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக ஃப்ரீ தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த பிடிஎஃப் வேணும்னாலுமே என்னோடய பயோவில் இருக்குது. ஸோ அந்த பயோவில் நீங்கள் கிளிக் பண்ணி மெட்டீரியல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்மளுக்கு வந்து வேர்ச்சொல் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரியா? அப்புறம் வழக்கம் போல் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.